பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாம் திரியேக கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, மே மாதத்தின் 3வது ஓய்வு நாள் தொழுகையை இல்லங்களில் இருந்து இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலமாக ஆராதிக்கிற இறைமக்கள் உங்கள் அனைவருக்கும் கொக்குடிவிளை CSI திருச்சபை சார்பான அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இறை ஆசி, இறை கிருபை நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. அன்பரே, நாம் இறைவனை தொழுது கொள்ளுவோம். நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் ஆற்றலும் நிறைந்த ஜீவனுள்ள எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, மே மாதத்தின் 3வது ஓய்வு நாள் தொழுகையை இல்லங்களிலிருந்து இந்த ஊடகங்கள் மூலமாக உம் திருமுகத்தை நோக்கி பார்க்கிற இந்த தொழுகையில் உடைய திருப்பிரசனம் நிறைவாய் எழுந்தருள மன்றாடுகிறோம். அலசடிப்படுகிற சிந்தைகளை அப்புறப்படுத்தும். ஆவியரால் எங்களை ஆட்கொள்ளும். இங்கு நாங்கள் பாடுகிற பாடல்கள், திருமறை தியானம், ஜெப விண்ணப்பங்கள் அனைத்தும் தம்முடைய திரு சமூகத்திலே ஏற்புடையதாய் அமைய திரியேக தேவன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். அவர்களே, நாம் இறைவனை போற்றி புகழும் வண்ணமாய் கீர்த்தனைகளிலே 10வது பாடலை பாடுவோம். கீதம் 10. போற்றிடுவாய் மனமே. போற்றிடுவாய் மனமே,
நாம் இருக்கிற இடங்களிலே இணைந்து சங்கீதங்கள் 5வது சங்கீதத்தை நாம் படிக்கலாம். சங்கீதங்கள் 5வது சங்கீதத்தை நாம் இருக்கிற இடங்களிலே இணைந்து படிப்போம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். நண்பர்களே, நாம் இணைந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த இறைவேண்டலை ஏறெடுப்போம். நாம் இணைந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த இறைவேண்டலை ஏறெடுப்போம். ஜெபிப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். இப்போது இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்கலாம். படிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 முதல் 6 முடியுள்ள வசனங்களை படிக்க கேட்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தம்முடைய கிருபையை நம்மிலே பெருக செய்யும்படியாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் வேண்டுதல் செய்வோம், ஜெபிப்போம். வாழ்வின் தேவைகளை நாம் வழியாய் ஒளியாய் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிற தூயாதி தூய கடவுளிடத்திலே நாம் சொல்லி சொல்லி நாம் ஜெபிப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய வசனம் எங்கள் பாதைக்கு வெளிச்சமும் எங்கள் கால்களுக்கு தீபமுமாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்பிக்கிறபடியே இந்நாள் வரையிலும் ஆண்டவருடைய வேதத்தின் வார்த்தைகள் எங்களுக்கு வெளிச்சமாக, எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக கிருபையாக அமைந்திருந்தது உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமக்கே கோடி கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை போற்றி போற்றி நாம் நம்முடைய தேவைகளை சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தி சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவருக்கு சொல்லி சொல்லி ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் பெரியது, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தந்த ஆசீர்வாதங்கள் பெரியது, எங்களுக்கு வெளிச்சமாக இருந்தீர், எங்களுக்கு வழியாக இருந்தீர், எங்களுக்கு பாதையாக இருந்தீர், எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றுபவராக இருந்தீர். உம்முடைய நாமத்திற்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை போற்றுவோம். நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை போற்றுகின்றோம், நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் மாறாதவைகளாக, உம்முடைய கிருபைகள் மாறாதவைகளாக, உம்முடைய இரக்கங்கள் மாறாதவைகளாக எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இடம்பெற்றிருக்கிறபடியால் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்போதும் எங்கள் வாழ்க்கையின் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் எங்களுக்கு சொல்லி தாங்க ஆண்டவரே. ஆவியானவரே உம்மிடத்திலே மன்றாடும் போது எங்கள் தேவைகள் அங்கீகரிக்கப்பட ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும்படியாக, ஆண்டவரே எங்களோடு நீர் இடைவிடும்படியாக திருப்பாதத்திலே வேண்டுகிறோம். எங்கள் கவலைகள் மாற, எங்கள் கண்ணீர்கள் மாற, எங்களுடைய கலக்கங்கள் மாற, எங்களுடைய வேதனைகள் மாறுவதற்கு ஆண்டவரே, எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் மாறுவதற்கு ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் அப்பா உம்முடைய திருப்பாதத்திலே வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லி நாம் இணைந்து ஆண்டவரை போற்றி போற்றி அவரை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். நாம் சேர்ந்து இருக்கிற இடங்களிலே அவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எப்படி ஜெபிக்க வேண்டும், எங்கள் கவலை கண்ணீர்கள் மறப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு சொல்லி தாரும் ஆண்டவரே. உம்மிடத்திலே வேண்டுவதற்கேற்ற ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவதற்கேற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரிடத்துல கேட்டு கேட்டு நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றியோடுமை போற்றுகிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. சொல்லுவோம்.
ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர். எல்லாரும் சேர்ந்து நாம சொல்லி இந்நாளில் உம்முடைய சித்தம் போல எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவர். உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தாரும். நன்றி ஆண்டவர். உம்முடைய கிருபை எங்கள் மீது பொழிய பண்ணப்படட்டும். சொல்லுவோம், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே. அது சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுவீராக. எங்கள் கவலைகள் கண்ணீர்கள் மாறுவதற்கு எங்களோடு நீர் எங்கள் வாழ்க்கையில இடைவிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி இயேசு சுவாமி. நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம். உம்முடைய சித்தம் போல எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்க சொல்லுவோம் ஆண்டவரே. எங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மாறுவதற்காய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து, உம்முடைய அற்புதங்களை நினைத்து நினைத்து உம்மை போற்றுகிறோம். ஆமென். நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நன்றி அப்பா. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே ஆமாண்டவர் செய்யும், எங்களுக்குள்ளாலே வாசம் செய்யும் ஆவியானவர். உம்முடைய பலனங்களுக்கு வேண்டும் ஆண்டவர். ஆமென் அப்பா. எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லித்தாங்க, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாங்க ஆண்டவர். வழி நடத்துவீராக. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சொல்லுவோம், நாம் எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆவியானவரே. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவர். ஒரு முறை கூட உம் விருப்பம் இல்லாத ஆமென் ஆண்டவரே தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எங்களை தடுத்து நிறுத்துவீராக. பாவங்கள் செய்யாதபடி, தீமைகளிலே விழாதபடி தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிருபையை தாருங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அப்பா.
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை கூட சொல்லுவோம். ஆமென். ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய விருப்பம் போல எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய சித்தம் போல எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை வழி நடத்துகிற ஆவியானவரே, உம்முடைய விருப்பம் போல உம்முடைய சித்தம் போல எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதுகளும் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இடத்துல வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகளை உம்மிடத்தில் அறிக்கையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அங்கீகரிப்பீராக. எங்கள் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு நன்மை கூட எங்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆண்டவரை நாங்கள் இழந்து விடாதபடி எல்லா நன்மைகளையும் எங்கள் வாழ்க்கையிலே பூரணமாய் அடைந்து கொள்ளுவதற்கு என் ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்போது பணிகளுக்கு எங்களால் சொல்ல முடியல ஆண்டவரே. இல்லங்களில் நாங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறோம், வருமானம் இல்லை அப்பா, ஆனாலும் எங்களை நடத்துகின்றீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் பசி தழும் போதெல்லாம் எங்களுடைய பசி ஆற்றுகின்றீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் பசியை மாற்றுகிறவரே உமக்கு நன்றி. எங்கள் பிணியை மாற்றுகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நோய்கள் ஒன்றும் எங்களை அணுகாதிருக்கட்டும், எங்களை தொடாதிருக்கட்டும். எந்த விதமான தீமைகளும் எங்களை ஆண்டவரே தொடாதபடிக்கு என் கர்த்தர் தாமே எங்களை நடத்தும்படியாக ஆண்டவரே திருப்பாதத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. அன்பு மக்களும் இல்லங்களிலே அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, தேவனே எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி கதறி அழுது ஜெபிக்கிறார்களே, அத்தனை பேருடைய வேண்டுதல்களும் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே தேசத்தை ஆட்டி படிக்கிற இந்த கொள்ளை கொரோனா நோய் முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்படுவதற்கு, இந்த நோயினுடைய தாக்கத்தில் இந்த மக்கள் விடுதலை பெறுவதற்கு தங்களுடைய ஆண்டவரே கடமைகளை நிறைவாய் முழுமையாய் முழு மனதோடு உற்சாகத்தோடு செய்கிற நல்ல வாய்ப்புகளை தொடர்ந்து ஆண்டவர் எங்களுக்கு உருவாக்கி தாரும். தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துவீராக. நன்மைகளை ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெருக செய்யும் ஆண்டவரே. இந்த ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். எங்கள் ஆலயத்தில் ஆராதனைகள் நடைபெற வேண்டும். கர்த்தருடைய நாமம் பெரியது என்று சொல்லி நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அதற்கு எங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அங்கீகரிக்க உம்முடைய பாதங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களிலே குறைவுகள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் பலவீன பாண்டங்கள். எங்களுடைய பலவீனங்கள், குறைவுகள், பாவங்கள், அசுத்தங்கள் எல்லாவற்றையும் மாற்றி பரிசுத்தத்தை எங்களிலே தந்து நாங்கள் உம்முடைய கரத்து நன்மைகளை பூரணமாய் அடைந்து கொள்ள பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகங்களை பாராட்ட உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்கிற வாழ்வுக்குரிய சத்தியங்கள் ஆண்டவருடைய திருமறையின் தியானங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறதாக அமையட்டும். எங்களில் உள்ள குறைவுகளை எல்லாம் பொறுத்தருளுவீராக. நிறைவின் பாதைகளிலே எங்களை நடத்தும். ஒன்று கூட அன்பு மக்கள் வேண்டிக் கொண்ட எல்லா வேண்டுதல்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய், எல்லா நன்மைகளையும் கர்த்தர் அங்கீகரித்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீரே வழி நடத்தும். கேட்க தெரியாத நன்மைகளையும் எங்களுக்கு ஆண்டவர் நிறைவாய் தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு வழியாகவே ஜெபிக்கும் போதும் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். இறை செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆயத்தமாக நாம் இருக்கிற இடங்களிலே இணைந்து மாரிடாயம் மா நேசரே பாடலை நாம் இணைந்து பாடலாம். மாரிடாயம் மா நேசரே மணமகள் கீதங்களில் 23வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆ
இறை செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் முகமாய் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற ஜீவனுள்ள எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற தம்முடைய திருவார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியமாம் தம் திருவார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த காலையில் நாம் இணைந்து தியானிக்க திருமறையிலிருந்து தெரிந்து கொண்ட தலையங்கம் வழியாம் இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுதல். வழியாம் இயேசுவில் நம்பிக்கை கொள்ளல். பிலீவ் இன் கிரைஸ்ட் த வே. பிலீவ் இன் கிரைஸ்ட் த வே. ஆதாரமாக யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 5-6 வசனங்கள். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இரட்சகராக ஆண்டவராய் வந்தார். தம்மை குறித்து போதித்தார். தம்மை குறித்து ஜனங்கள் யார் என்பது என்று நினைக்கிறார்கள் என்பதை கேட்டு அறிந்தார். இயேசு என்கிற பெயரின் பொருள் கிரேக்க மொழியிலே கிறிஸ்ட் என்கிற வார்த்தைக்கு the one who is anointed by God, இறைவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்கிற பொருள். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே இயேசுவும் சீடரும் பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை பார்த்து கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அதற்கு சீடர், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா தீர்க்கன் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அதற்கு இயேசு திரும்ப ஒரு கேள்வி கேட்டார். Who do you say that I am? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதற்கு பேதுரு முந்திக்கொண்டு சொன்ன வார்த்தை, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சரியான பதில். இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இந்த சத்தியத்தை உண்மையை வெளிப்படுத்தினார் என்றார். அன்பானவர்களே, இறைவன் ஒருவனுக்கு தம்மை வெளிப்படுத்தாமல் ஒருவனும் இறைவனை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாது. இது உண்மை, சத்தியம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இயேசு சுவாமி, இறைவா, எனக்கு உம்மை வெளிப்படுத்தும், உமக்கு என்னை வெளிப்படுத்தும் என்று வேண்டிக் கொள்வோம். இறைவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது நாம் இறைவனை அறிந்து கொள்ளலாம். இங்கு இயேசு சீடர்களுக்கு 3 வார்த்தைகள் சொல்லுகிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது அந்த உண்மைக்கு நேரான வழி காட்டி தீர்க்கதரிசிகளின் மூலமாகவும் இறை வார்த்தைகளின் மூலம் வழி காட்டப்பட்டது. வாழ்வுக்கு வழி சொல்லித்தரப்பட்டது. ஏசாயா 30:21 பார்க்கும்போது, நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள். ஆக புதிய ஏற்பாட்டிலே இயேசு சுவாமி வழியாய் வந்து பரலோக ராஜ்யத்திற்குரிய வழியை தாமே வழி என்பதை அவர்
தெளிவுபடுத்தினார். யாத்திரை பழைய ஏற்பாட்டில் யாத்திரையாகமம் 14வது அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் மக்கள் 43 வருடங்களாக எகிப்திலே அடிமைப்பட்டார்கள். ஆளோட்டிகளின் நிமித்தமாய் அவர்கள் இடுகிற கூக்குரல் இறை சமூகத்தை எட்டியது. கோழையாய் முதியவனாய் இருந்த மோசே கடவுள் தேடி சொல்லுகிறார், அதிகாரப்படுத்துகிறார். உன்னுடைய கோல், நீ அதை வைத்துக்கொள், நான் அதன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்யப்போகிறேன் என்றார். ஆக பார்வோனுக்கு முன்பதாக 10 வாதைகள் செயல்படுத்தின. 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் யூரோத் சமவெளியை அடைந்த போது திரும்பவும் பார்வோனுடைய உள்ளம் கடினப்பட்டபடியால் அவன் 600 பிரதான ரதங்கள் மற்ற ரதங்கள் வீரர்களை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப பிடிக்க அனுப்புகிறான். முன்னாக செங்கடல், பக்கம் பள்ளத்தாக்கு, பின்னாக பார்வோன் சேனை வந்தபோது ஜனங்கள் பயப்படுகிறார்கள், கூக்குரல் இடுகிறார்கள், இறைவனை நோக்கி மன்றாடினார்கள். அதே போல் மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். சொன்னார்கள், எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றால் எங்களை இங்கு அழைத்து வந்தாய். அப்போது மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் இன்று காண்பீர்கள். இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. யாத்திரையாகும் 14 வசனம். The Lord will fight for you. You need only to be still. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். என்னிடத்தில் ஏன் முறையிடுகிறீர்கள்? கடவுள் கேட்கிறார். மோசேயை பார்த்து சொல்கிறார், ஜனங்களை முன்னேறி சொல், உன் கோலை செங்கடலுக்கு நேராக காண்பி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாழ்க்கை பல வேளைகளிலே பிரதிகூலமாய் அமைவது உண்டு. நாம் நினைக்கிற காரியங்கள் ஒன்றுமே நடைபெறுவதில்லை. நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிராசை ஆகுகிற சூழ்நிலை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யூ நீட் டு பி ஸ்டில். யூ நீட் ஒன்லி டு பி ஸ்டில். நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், எல்லாம் உங்களுக்கு நன்மையாய் அமையும். அந்த இறை நம்பிக்கை நமக்கு தேவை. இங்கு ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நானே வழி, நானே வழி. வழி சரியாயிருந்தால் பிரயாணம் ஆசீர்வாதமாய் நிறைவாய் அமையும். கப்பல் கடலிலே செல்ல அதற்கு வழிகாட்டுவது அதனுடைய சுக்கான். ஆக சுக்கான் சரியாயிருக்கும்போது, திசை காட்டி சரியாயிருக்கும்போது கப்பல் தெளிவாய் சொல்லும். ரயில் முன்னேறி செல்ல அதற்கு அமைக்கப்பட்டிருக்கிற தண்டவாளம் அதில் சொல்லும்போது அது பிரயாணம் நிறைவாய் அமையும். ரயில் தண்டவாளத்தை விட்டு இறங்கிவிட்டால் அதை நாம் எப்படி சொல்லுவோம்? தடம் புரண்ட ரயில். விமானத்திற்கு சேட்டலைட் வழிகாட்டுகிறது. சேட்டலைட் கண்ட்ரோல் இழந்தால் கட்டுப்பாடு இழந்த விமானம் என்று சொல்லுவோம். பழைய ஏற்பாடு வழி காட்டிற்று. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழி என. அன்பான ஆண்டவருடைய அடியவரே, இயேசு சொல்லாத எந்த ஒரு விடையும் இல்லை. வாழ்க்கையில் பல கேள்விகள் எல்லாவற்றுக்கும் இயேசுவில் பதில் இருக்கிறது. 18வது நூற்றாண்டில் வாழ்ந்த விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன், அவர் the third law of motion, every action has equal and opposite reaction. எந்த ஒரு வினைக்கும் பதில் உண்டு. இயேசு எத்தனையோ வருடங்களுக்கு 1000 வருடங்களுக்கு முன்பதாக அதை சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 52வது வசனத்தில்
பார்க்கும்போது இயேசு சீடனை பார்த்து சொல்லுகிறார், உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். Put your sword back in its place. One who draw the sword will die by the sword. பட்டயத்தை உரையிலே போடு, நீ பட்டயத்தை எடுத்தால் பட்டயத்தால் மடிவாய். ஆக நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அதை இயேசு கிறிஸ்து முன்பே தெளிவுபடுத்தினார். இயேசு சொல்லாத பதில், கேள்விக்கு பதில் ஒன்றுமில்லை. இயேசு பரலோகத்திற்கு பதில் விடை தருகிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை அழிக்க அல்ல, ரட்சிக்க. சைவ சித்தாந்தத்தில் பகவத்கீதை சொல்லுகிறது, ஸ்ரீகிருஷ்ணா தன்னுடைய சிஷ்யனாகி அர்ஜுனாவை பார்த்து சொல்லுகிறார், நான் அவதாரமாய் வந்தது பாவிகளை அழித்து பக்தரை ரட்சிக்க. இயேசு பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார். 100 ஆடுகளின் ஓமையிலே ஒரு ஆடு காணாமல் போகிறது. மேய்ப்பன் சமாதானமாய் இருக்கவில்லை. 99 ஆடுகளையும் பத்திரமாய் அடைத்து விட்டு ஒரு ஆட்டுக்காக தேடி சொல்லுகிறார். புதரிலே சிக்கியிருந்த ஆடை அவர் மீட்டு ரட்சித்து தொழுவத்தில் சேர்த்த பிறகு நிம்மதி அடைகிறார். இரண்டாவதாக இயேசு சத்தியம், வாய்மை. ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மோட்டோ, ட்ரூத் ஷால் மேக் யூ ஃப்ரீ. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யூ வில் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. இயேசு என்கிற உண்மை, அதற்கு இணை வேறொன்றுமில்லை. இயேசு அவரே வாய்மை, அவரை யாரோடும் ஒப்பிட முடியாது. 18ஆம் நூற்றாண்டு எலிசபெத் பீரியட் வாழ்ந்த பெரிய ஒரு போயட் அண்ட் ஆர்டிஸ்ட் மேத்யூ அர்னால்டு. அவர் ஒரு புதிய மெத்தட் இன்ட்ரோடியூஸ் செய்தார். அந்த மெத்தடுடைய பேர் டச் ஸ்டோன் மெத்தட். டச் ஸ்டோன் என்றால் தெரியும், உறைவுக்கல். அந்த நாட்களில் அநேக புலவர்கள் எழும்பி தங்களுடைய புலமை தான் சிறந்தது, எங்களுடைய போயட்ரி தான் மேலானது என்று சொன்னார்கள். அந்த வேளையில் மேத்யூ அர்னால்டு பெரிய கிரேட் போயட்ஸ் சிலருடைய போயத்தின் சில வரிகளை அவர் எடுத்துக்கொண்டார். புதிய போயம் எழுதி வருகிறவர்களுடைய புலமையை அதோடு ஒப்பிட்டு பார்த்து நிகராக இருந்தால் ஏற்றுக்கொண்டார், குறைவாக இருந்தால் அது தள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் வாய்மை. அவரை நாம் யாரோடு ஒப்பிட முடியாது, கூடாது. ஏனென்றால் இயேசு இறைவன், அவர் இரட்சகர். இறுதியாக இயேசு ஜீவன், வாழ்வு. இந்த உலகத்திலே வாழ்வு இழந்த மக்கள் அநேகர். நாம் கூட சில காரியத்தை நாம் வாழ்வாக நினைப்போம், ஆனால் அது நமக்கு வாழ்வு இல்லை என்கிற ஒரு நிலை வருகிறது. பிள்ளைகளை நம்புவோம், நம்புகிற பெற்றோர் சொல்லுவார்கள், ஐயா பிள்ளைகளால் நாங்கள் கைவிடப்பட்டிருக்கிறோம். சொத்தை நம்புவோம், சொத்தில் வருமானம் இல்லை, விலை இல்லை. ஆன்மீக வாழ்விலே ஜீவனற்ற தன்மை அநேகர். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே, கிதியோன் மீதியானியருக்கு பயந்து தன்னுடைய விளை நிலத்திலே போரடித்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தோன்றி, பலசாலியை தொடர்கொள் என்றார். அப்போது கிதியோன் சொல்லுகிறார், நான் பலசாலியா? நான் பயந்து கொண்டிருக்கிறேன். மீதியானியருக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். 14வது வசனத்திலே, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ மீதியானிற்கு எதிராக யுத்தம் செய், நீ வெற்றி பெறுவாய், இஸ்ரவேல் ஜனத்தை நீ மீட்டுக் கொள்ளுவாய் என்று ஜீவன் அருளுகிற இறைவன், வாழ்வு அருளுகிற இறைவன் சொன்ன வார்த்தை அவன் கேட்டு செயல்பட்ட போது முழு இஸ்ரவேலருக்கு மீதியானியர் கைகளிலிருந்து விடுதலை வாங்கி தந்தார். அன்பானவர்களே, இயேசுவில் பூரண விசுவாசம் வைப்போம். இயேசு ஒருவரே உண்மையான வழி. அவர் காட்டுகிற வழி நம்மை நித்திய
ஜீவனை நித்திய வீட்டில் நம்மை சேர்க்கும் அவரே உண்மை. வேறு வழிகள் எல்லாம் அது நம்மை ஏமாற்றக்கூடிய பொய்யான வழிகள். அவர் ஒருவரே வாழ்வு. அவரில் நிலைகொள்வோம், நம்மை அர்ப்பணிப்போம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் இந்த தொழுகையின் மூலமாக இறைவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆகிய இயேசுவின் திருக்கரங்களிலே பொற்பாதங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். The Lord will fight for you. You need only to be still. ஏனென்றால் அவரே வழி, அவரே சத்தியம், அவரே வாழ்வு, ஜீவன். அவர் திருக்கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பர்களே, தொழுகைக்கு நிறைவாக நாம் இணைந்து ஞான பாடல்களிலே 279வது பாடலை நாம் பாடுவோம். ஞான பாடல்கள் 279, பாதை காட்டும் மா யெகோவா. ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எம்மை போற்றுகின்றோம். மீண்டும் ஒரு ஓய்வு நாள் தொழுகையிலே தொலைக்காட்சி வழியாக, இணையதளத்தின் வழியாக உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்து உம்மை போற்றுகின்றோம். இந்த சத்தம் எங்கெல்லாம் ஒலித்ததோ அந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய மகிமையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். அன்பு மக்கள் வேண்டிக் கொண்ட எல்லா வேண்டுதல்களையும் கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். எங்கள் பாதைக்கு வழியாக வெளிச்சமாக வந்த கர்த்தருடைய திவ்ய வெளிச்சம் ஒவ்வொரு இல்லங்களிலும் பிரகாசிக்கட்டும். எந்த ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா மக்களையும் அன்போடும் ஆண்டவருடைய அரவணைப்போடும் ஆசீர்வாதத்தோடும் ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக
கொள்ளை நோயினுடைய தாக்கங்கள் தணியட்டும் ஆண்டவரே. இந்த வைரஸ் தொற்று எங்கள் தேசத்தை விட்டு, எங்கள் உலகத்தை விட்டு முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்படுவதற்கு மீண்டுமாக நாங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆலயத்தில் வந்து ஆராதித்து கர்த்தரை தொழுது கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு நல் வாய்ப்புகளை உருவாக்கி தர நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. தொழுகையில் கண்ட குறைவுகள் எல்லாவற்றையும் பொறுத்து நிறைவின் பாதைகளிலே ஆண்டவர் எங்களை வழி நடத்தும்படியாய் இயேசு வழியாக ஜெபிக்கும் போதும் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். மேன்மை கனம் துதி பலம் கர்த்தருக்கு என்றும் மேற்கும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய அன்பும் தூயாவியருடைய அந்யோன்ய உறவும் நம் அனைவரோடும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆமேன்.